This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் 1/2 kg, ஓகேவா? ஃபஸ்ட்டு மட்டனை நம்ம வேக வச்சிடணும். அதுக்கு தேவையானது இஞ்சி லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு. இது எல்லாமே மட்டனில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் அது மாதிரிலாம் எது ஊற வச்சுலாம் நான் செய்யலை. இது வந்து நாங்கள் செய்கிற ஸ்டைல், எங்கள் ஊரில் தூத்துக்குடி ஸ்டைல், ஓகேவா? ஸோ தண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ ஊற்றிக்குங்க. ஏன்னா அந்த தண்ணி நீங்கள் பிரியாணிக்கு அளவாக எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆகாது. ஸோ நான் மட்டன், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து விசில் வைக்கிறேன். உங்களுடைய மட்டன் நீங்கள் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 விசில் கிட்ட வச்சு நான் வச்சுருவேன். நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ அது ஒரு பக்கம் விசில் வச்சு வச்சுருங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2, தக்காளி ஒரு 3 தக்காளி பழம், தயிர் 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் தேவைப்படும், நெய் ஒரு 3 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாமே கலந்தாக்கில், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாமே கலந்தாக்கில், ஸ்பைசஸ், ஏலக்காய் எல்லாமே கலந்தாக்கில். அரிசி வந்து நான் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் ஊற வச்சிடுறேன். ஃபஸ்ட்டே ஒரு 1/2 மணி நேரமாக அதை நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும். பூண்டு வந்து எப்பவுமே மட்டனுக்கு வந்து பூண்டு கம்மியாக சேர்க்கணும், சிக்கனுக்கு தான் நம்ம பூண்டு அதிகமாக சேர்க்கணும். ஸோ மட்டனுக்கு பூண்டு 2 ஸ்பூன்னா இஞ்சி வந்து ஒரு 3 ஸ்பூன் வைக்கும். லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அதே மாதிரி அதுக்கு தேவையான மசாலாத்தூள், சில்லி பவுட்ரு, தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா ஒரு 2.5 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ நான் டபரால் செய்கிறேன். ஏன்னா 4 பேருக்கு 5 பேருக்குரியது நான் செய்கிறேன். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 3 ஸ்பூன் நெய்யும் அதில் சேர்த்துக்குங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸை வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா ஃபுல்லாக நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லா வரும், ஸ்பைஸோட ஸ்மெல் நல்லா வரும். இந்த நெய் எண்ணெயோடு சேர்ந்தாக்கில் வரும், அந்த ஸ்பைஸ் வாசனை நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயமும் நம்ம கட் பண்ணி வச்சதை சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஓரளவுக்காச்சும் அது வதங்கணும். அப்படி வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா நீங்கள் வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்கணும். ஏன்னா அந்த வதங்குறதுல தான் பிரியாணியோட ஃப்ளேவரே இருக்குது. ஸோ நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ நான் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கேன். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக அது வதங்கும். ஸோ நல்லா வதங்கின ஸ்டேஜில் நான் இந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே 2மே சேர்க்குறேன். ஸோ பூண்டு கம்மியாக நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேருங்க மட்டனுக்கு, அப்போ தான் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி நம்ம மட்டனில் நிறைய சேர்த்தா மட்டன் வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு மட்டனில் வேக வைக்கும் போது இஞ்சி மட்டும் போடுறேன். ஏன்னா மட்டன் நல்லா சீக்கிரம் வெந்துடும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ இப்போ நான் வதங்கிட்டேன், எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பொடியாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துருவோம். ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு 1/2 குக் வரைக்கும், ரொம்ப ஸ்மாஷாக வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் இல்லை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றக்காக சேர்க்கலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துலேயே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் அதை நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில்
கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு அரை கட்டு, ஒரு கட்டில் பாதி, கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாஃப் சைஸாக கட் பண்ணிக்கிறது, ரொம்ப பொடியெல்லாம் வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டாக ஒரு சாப் மாதிரி பண்ணி அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு வதக்கிடுங்க. ரொம்ப எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு லைட்டாக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு வதக்கிடுங்க. நான் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தான் வதக்கணும். அது கொஞ்சம் வந்துடும் டக்குன்னு, நம்ம உள்ளே போட்டு அந்த ஹீட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ போட்ட உடனே அது டக்குன்னு வதங்கிடும். அதனால் நீங்கள் ரொம்ப ஓவராக அதை வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். அதோட லெமன் ஜூஸ் ஒரு பெரிய லெமன் இருந்தால் அரை லெமன் சேருங்க, நார்மல் சைஸ் இருந்தால் 1. ஸோ அதை நான் வந்து சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நான் லெமன் ஜூஸை சேர்த்துட்றேன். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், பிரியாணி பவுடர் அண்ட் மல்லித்தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் லைட்டாக அந்த ஆயிலே அது நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கின ஸ்டேஜில் நம்ம மட்டனை வேக வச்ச மட்டனை நான் இதில் சேர்த்துறேன். ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா பொதுவாக பிரியாணிக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டு செய்வாங்க. நான் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி போடுறேன். ஏன்னா நம்ம ஒரு 4 பேர் ஃபேமிலியில் நம்ம பிரியாணி செய்யும்போது எல்லாருக்குமே ஈவனாக பீஸ் நம்ம கிடைச்சாதான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பவுமே யூஸ்வலாக நான் அப்படி தான் செய்வேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி. ஸோ பிரியாணி அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்டரை ஊற்றிக்குங்க. ஏன்னா வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நீங்கள் உள்ளே சேர்த்தினா அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர், அந்த மட்டனில் உள்ள ஃப்ளேவர் அந்த தண்ணியில் இருக்கும். ஸோ இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அளவு பார்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு மேலே மூடி வச்சுட்டு, நான் வந்து இந்த பூண்டு இஞ்சி தட்டுற அந்த உரல் இருக்கு இல்லையா, இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் வெயிட்டாக. நீங்கள் ஏதாவது இரும்பு கடாய், இரும்பு கல் அந்த மாதிரி இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது தம் கொடுக்கணும். அது நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்தா தான் சீக்கிரமாக அது நல்லா கொதித்து நல்லா பாயில் பண்ணி வரும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பிரியாணி அரிசியை நான் சேர்க்குறேன். பிரியாணி அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடும். இல்லை ஊற வச்சதுனால நமக்கு வந்து சட்டுன்னு அது குக் ஆகிடும். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக கிளறுங்க, ரொம்ப போட்டு கிளறாதீங்க. ஏன்னா இருக்க அரிசி ஏற்கனவே ஸோ உடஞ்சிரும். லைட்டாக சும்மா அப்படி மேலாட்டம் எல்லாத்தையும் அப்படி லைட்டாக போட்டு லைட்டாக அப்படி கிளறிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நான் அந்த உரல் எடுத்து திருப்பியும் அதிலே வச்சிடுறேன். அந்த ப்ரெஷரில் அது குக் ஆகும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது நல்லா குக் ஆகட்டும். ஸோ அது ஸ்மெல் நல்லா வரும், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணிங்களான்னு தெரியல. இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான மெத்தடுங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நான் அப்பப்போ கொஞ்சம் திறந்து பார்த்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ அரிசி பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஓரத்துலலாம் தண்ணி நிற்கிது. ஸோ அதனால் நான் திருப்பியும் லைட்டாக கிளறிட்டு மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் எப்படி வெந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி ஊற வச்சதுனால அது சீக்கிரம் ஓரளவுக்கு வெந்துடும். நம்ம ரொம்ப ஹீட்லேயே வச்சோன்னா குழஞ்சிரும். ஏன்னா நம்ம தம் வைக்கும் போது இன்னும் அது குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் தான் நம்ம தம் வைக்கும் போது ஃபுல்லாக அது நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் நல்லா ஓரளவு நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 25% கிட்ட அது வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்கில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி மூடி வச்சு அந்த வெயிட்டை போட்டு, இல்லை ஒரு சிலர் எப்படி நீங்கள் தம் வைப்பீங்களோ அந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நெய் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் மேலாட்டம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு. ஸோ அதை போட்டுட்டு மூடிட்டு நான் அந்த வெயிட்டை வச்சிடுறேன். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் ரைதா வச்சும் முட்டை வச்சு நான் என்னோடய பிரியாணி லஞ்சை நான் சாப்பிட்றேன். பாருங்கள் பீஸ் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ தயிர் பச்சடி வச்சு நான் வந்து பிரியாணி எடுத்து சாப்பிட்றேன் லஞ்சுக்கு.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.